ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாடலூரில் ஒரு வார சந்தையை பார்க்க வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சுங்க. இன்னொரு வாட்டி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வாரத்து ஒரு நாள் வியாழக்கிழமை மணி தான் இந்த சந்தை நடக்குங்க. சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி இந்த சந்தை நடக்குங்க. வாங்க பார்க்கலாம். வாக்களித்து நமது ஜனநாயகத்தை உருவாக்கிடுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் போட்டி போட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். புகைப்பட அடையாள அட்டையினை எடுத்துச் செல்லவும் வாக்காளர் அடையாள அட்டை 12 வகையான ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றை எடுத்துச் செல்லவும் அனைத்து வாக்காளர்களும் தங்களது வாக்குகளை ஓட்டு போட வேண்டியது நம்ம கடமை. பெரம்பலூர் வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி எதிர்வரும் 2026 ஏப்ரல் 23 நாளன்று தமிழ்நாடு சட்டமன்ற
பொது தேர்தல் நடைபெறவுள்ளதால் அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்கும் நமது எல்லா 18 வயது நிறைவடைந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இளம் வாக்காளர்கள் தங்கள் முதல் வாக்கினை ஏப்ரல் 23 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நாளன்று தங்களது வாக்கினை தவறாமல் பதிவு செய்ய வேண்டும். என் வாக்கு விற்பனைக்கு அல்ல, நமது இலக்கு 100% வாக்களிப்பது. அனைவரும் வாக்களிப்போம், 100% வாக்களிப்போம். வாக்களிப்பதை உறுதி செய்து கொள்ளவும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்களிக்க செல்லும் வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையினை எடுத்துச் செல்லவும். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 12 வகையான ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றை எடுத்துச் செல்லவும். அனைத்து வாக்காளர்களும் 3/2026 தேர்தல் நாளன்று நடைபெறவிருக்கும் ஏப்ரல் 23, 2026 தேர்தல் நாளன்று நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் வாக்களித்து நமது ஜனநாயகத்தை உருவாக்கிடுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரம்பலூர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.